காவேரி வீதியில் நடந்து வருவதை நிவினும் விஜயும் பார்த்தனர். விஜய் கூறியபடி நிவின் மட்டும் சென்று காவேரியிடம் பேசினான். அப்போது காவேரி சாரதா தன்னை வீட்டிற்கு வரவேண்டாம் என்று சொன்னதால்தான் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று சாதாரணமாக பதிலளித்தாள். நிவின் கோபமாக இருந்தான், ஆனால் அதை காட்டிக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் சாரதா கோபத்தில் பேசியதாகவும், ஆனால் தற்போது அவளை நினைத்து அழுது கொண்டிருப்பதாகவும், முழு குடும்பமுமே அவளை காணாது வருத்தமாக இருப்பதாகவும் கூறி அவளை வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். அதே நேரம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த விஜய் அந்த வழியில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி நிவினையும் காவேரியையும் ஏற்றிக்கொள்ளும்படி டிரைவரிடம் கூறினான். அதற்கு சரி என கூறிய ஆட்டோ டிரைவர் நிவின் மற்றும் காவேரி அருகில் ஆட்டோவை நிறுத்தினான். அப்போது நிவின் காவேரியை வீட்டிற்கு வரும்படி மறுபடியும் கேட்டுக்கொண்டிருந்தான். காவேரி எதுவும் பேசாமல் நின்றாள். பின்னர் நிவினும் காவேரியும் அந்த ஆட்டோவில் சென்றனர். இதனை பார்த்த விஜய் மகிழ்ச்சியடைந்தான். காவேரி வீட்டிற்கு திரும்பி வந்ததைக் கண்டு வீட்டில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் காவேரி சாரதாவிடம் முழு குடும்பமும் தன் விருப்பத்திற்கு எதிராக இருப்பதாகவும் யாரும் தன்னை பற்றி கவலைப்படவில்லை எனவும் கூறினாள். அதனை கேட்ட அனைவரும் வருத்தமடைந்தனர். மேலும் தான் விரும்பிய நபரை திருமணம் செய்து கொள்ளும் சுதந்திரம் கூட தனக்கு இல்லை என்றும் சாரதா விஜய் பக்கம் இருப்பதாகவும் கூறினாள். அதற்கு சாரதா தான் காவேரிக்கு நல்லது நினைத்துதான் எல்லாவற்றையும் செய்ததாக கூறினார். அப்போது இடைமறித்த நிவின் நடந்த விஷயத்தை பற்றி இப்போது பேச வேண்டாம் என்று கூறினான். அப்போது சாரதா, பள்ளியிலிருந்து இவ்வளவு நேரமும் எங்கே போயிருந்தாய் என்று காவேரியிடம் கேட்டாள். அதற்கு காவேரி அம்மு பள்ளிக்கு வராததால் அவளை பார்க்க விஜய் வீட்டிற்கு போனதாகவும், ஆனால் அங்கு விஜய் அவளிடம் கோபமாக பேசி துரத்திவிட்டதாகவும் கூறினாள். மேலும் என்ன செய்வதென்று தெரியாமல் வரும்போது வழியில் ஒரு தியேட்டர் இருப்பதைக் கண்டு அங்கு சென்று திரைப்படம் பார்த்ததாக கூறினாள். அவ்வாறு வீட்டிற்கு வராவிடில் ஒருவேளை கொடைக்கானலுக்கு போயிருப்பேன் என்றும், தன் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் தனக்கு பிடித்தமானவரை நிச்சயம் திருமணம் செய்து வைத்திருப்பார் என்றும் காவேரி சாரதாவிடம் மேலும் கூறினாள். சாரதாவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அமைதியாகவும் அதிர்ச்சியுடனும் இருந்தனர். காவேரியிடம் எதிர்த்து பேச விரும்பாமல் அவள் சொல்வதையே கேட்டுக்கொண்டிருந்தனர். விஜயை சந்தித்த நிவின் வீட்டில் நடந்த அனைத்தையும் விவரித்தான். அதை கேட்ட விஜய் சிரித்துக்கொண்டே நிவினுக்கு பதிலளித்தது நன்றாக இருந்தது. யாரும் கற்பனை செய்ய முடியாத தனித்துவமான விஷயங்களை காவேரி செய்கிறாள் என்றும், காவேரியின் அந்த தனித்துவமான குணம் தனக்கு பிடித்திருந்தது என்றும் விஜய் கூறினான். அப்போது நிவின் மாப்பிள்ளை குடும்பத்தினர் நாளை வருவதற்கு ஒப்புக்கொண்டதாக விஜயிடம் கூறினான். மேலும் அவர்கள் வந்து பார்த்து திருமண தேதியை கூட குறிக்கலாம். ஆனால் இந்த திருமணம் நடக்க நான் விடமாட்டேன், அதனால் கவலைப்பட வேண்டாம் என்று நிவின் கூறினான். இதனை கேட்ட விஜய் காவேரியின் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று கூறினான். அதற்கு நிவின், காவேரி இல்லாமல் விஜயால் வாழ முடியுமா எனக் கேட்டான். அதற்கு விஜய் தன் காதலைத்தான் நம்புவதாகவும் காவேரி தன்னிடம் நிச்சயம் திரும்பி வருவாள் என்று நம்புவதாகவும் பதிலளித்தான். ஆனால் இனி அவளை பார்க்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன் என்றும் கூறினான். வீட்டில் அனைவரும் இரவு உணவு அருந்திக் கொண்டிருக்கும் போது காவேரி, நாளை மாப்பிள்ளை வீட்டார் வரவிருக்கிறார்கள், அவர்களை வரவேற்க அனைவரும் தயாராக இருங்கள் என்று கூறினாள். அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சாரதா காவேரியின் இந்த திருமண பிரச்சினையை தீர்க்க உதவுமாறு தன் கணவரின் புகைப்படத்தின் முன் நின்று அழுது மன்றாடினாள். அடுத்த நாள் மாப்பிள்ளை குடும்பத்தினர் காவேரி வீட்டிற்கு வந்தனர். அப்போது மாப்பிள்ளையின் தாய், மற்ற இடங்களில் பெண் வீட்டார் வாசல் வரை வந்து வரவேற்பார்கள், கடைசியாக பெண்ணை காட்டுவார்கள். ஆனால் இங்கு பெண்ணே நேரில் வந்து வரவேற்றது வித்தியாசமாக இருக்கிறது என்று கூறினார். அதற்கு காவேரி தனக்கு பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் நம்பிக்கை இல்லை என்று கூறினாள். காவேரி வெளியில் மிகவும் மகிழ்ச்சியாக காட்டிக்கொண்டாள், ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. இதனை காவேரியும் கவனித்தாள். இத்துடன் இன்றைய எபிசோட் நிறைவடைந்தது.